டப்புன்னு ஒரு பேன் எடுத்தோமா, அதில் வெங்காயத்தை போட்டு லைட்டாக உப்பு போட்டு அதை மூடி வச்சுட்டு, தக்காளியை போட்டு அதையும் மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. இதுக்கு கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு 3 முட்டையை நல்லா உடச்சி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தேவையான உப்பையும் பெப்பரையும் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆக்கிட்டு கடைசியாக அது ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சுங்க. எதுக்கு இதை நான் காலையிலே சொல்கிறேன்னா, எந்திரிச்சு போனால் என்னத்தை சாப்பிட்றதுனே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நாக்கில் எச்சி ஊறுது. ஃபைனலாக ஒரு ப்ரெட்டை எடுத்து நடுவில் ஃபில்லிங்கை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு டாப்பிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செம்மையாக இருக்க போதுங்க. நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you all, bye.